இந்த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் பைக்கை ஏன்டா வாங்கணும்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வண்டியை வாங்கின ஓனர்ஸ் எல்லாமே இப்போ அந்த மாதிரி ஃபீலிங்ஸில் தான் இருப்பீங்க. இந்த பைக்கு என்ன அளவு நம்மளை பாடுபடுத்துதுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன காயில் என்னடா சொல்கிற, இந்த பைக்கு நல்லா இல்லையா, நீ தானடா பாராட்டி சீராட்டி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, இப்போ பார்த்து இப்படி வந்து சொல்கிறியா அப்படின்னா, ஆமாங்க, வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸில் நல்லா தான் இருக்குது. அந்த வண்டியோட லுக்கு அது எல்லாமே ஓகே தான். இதை வந்து நம்ம லாங் ரைடு போகும்போது நம்ம வந்து வண்டி பஞ்சர் ஆனாலோ இல்லைனா செயின் ஸ்ப்ரே அடித்து ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி செயின் ஸ்ப்ரே அடிப்போம். அதுக்கு இந்த பைக்கை சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு வேலை. அதுவும் நம்மளுடைய நார்த் இந்தியா இப்போ போயிட்டு வந்தேன், நேபாள், பூட்டான் எல்லாமே. அதில் நான் பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்களேன். நாங்கள் போயிட்டோம். எதுவும் எடுக்கலாம், அடிக்கிறது தான் எடுக்கலாம். தேங்க்யூவா. ரெடியா? ஓகே. ஓகே, செயின் லீவ் அடிக்கிறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். இது வந்து இந்த வண்டி என்ன மாதிரி செயின் வேலை செய்யணும்னு தெரியாதுல்ல, அதனால் அடிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இதுக்கு 2 அப்ரசண்டிங்களையும் வச்சுருக்கேன். நல்லா இந்த வண்டி சென்டர் ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது கேஷ். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்க காரணமே அது இந்த பைக்கில் வந்து நமக்கு சென்ட்ரல் ஸ்டாண்ட், அதாவது மெயின் ஸ்டாண்ட் இல்லாதது தான் ஒரு பெரிய ரீசன். இப்போ நம்ம ஹிமாலயன் 450க்கும் ஹிமாலயன் 411க்குலாம் அந்த சென்ட்ரல் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் லாங் ரைடு போகிறதுக்கு செயினை ரொம்ப மெயின்டைன் பண்ணி ஆகணும், க்ளீன் பண்ணணும், அந்த அழுக்கு இல்லாமல் வச்சுக்கிடணும், டியூபோடு இருக்கணும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இப்போது அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோம், அதை தான் வந்து சரி பண்ண போகிறோம். அந்த சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் பைக் வாங்கின உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் 300 பைக்கில் சென்டர் ஸ்டாண்டு போடணும் அப்படிங்கிற விஷயம் இனிமே கிடையாது. அவ்வளோதாங்க. நம்மளுடைய ஹைடெக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டோட சேர்ந்த ஒரு கம்பெனி நம்ம அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் 300க்கு ஒரு சென்டர் ஸ்டாண்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க. பார்த்துக்கிடுங்க, இந்த சென்டர் ஸ்டாண்ட் நமக்கு அனுப்பிவிட்டது அவங்க ஹெச்டி இன்ஜினியரிங், ஹைடெக் இன்ஜினியரிங்னு வர கம்பெனி. இது வந்து சேலத்தை சேர்ந்த கம்பெனி. ஸோ அதனால் இது நிறைய பொருட்கள் நிறைய பைக்கு கொடுத்துட்ருக்காங்க. இவங்க பண்ணதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு புண்ணிய காரியம். அந்த புண்ணிய காரியம் வந்து அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் 300க்கு மெயின் ஸ்டாண்டு பண்ணது. இது வரைக்கும் இந்தியாவில் மற்ற இடத்துல எங்கேயுமே மெயின் ஸ்டாண்டு கிடைக்கல. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மெயின் ஸ்டாண்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ண எனக்கு தெரியாது, நம்மளோட நண்பரோடைய கடையில் போய் தான் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே நம்ம வந்து மெயின் ஸ்டாண்டை இன்ஸ்டால் பண்ணுறதை பார்க்கலாம் வீடியோ. கைஸ், மாட்டியாச்சு கிட்டத்தட்ட. ஆனால் ஒரே ஒரு இஷ்யூ வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இது வந்து கரெக்டாக பாயிண்டில் உட்காரல. இவங்க ஏதோ சின்ன வேரியேஷன் இருக்குது. இது வந்து இந்த இடத்துல உட்காராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தட்ட வேண்டி இருந்துச்சு. தட்டினதுக்கு அப்புறமும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் போய் இடிக்குது. நம்ம கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் போய் இடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இங்கே தான் இடிக்குது. ஆக்சுவலி இது வந்து இந்த ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இது இந்த ரப்பரில் போய் நிற்கணும், சரிங்களா? இந்த ரப்பரில் இப்படி போகும்போது இந்த ரப்பரில் போய் நிற்கணும். அதுக்கு தான் இந்த ரப்பருமே கொடுத்துருக்குறாங்க, சென்டர் ஸ்டாண்ட் போட்டால் இடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இது இங்கேயே தட்டுறதுனால, இந்த இடத்துல தட்டுறதுனால நமக்கு சைலன்சர் ஓட்டை ஆகிறக்கோ இல்லை டக்குன்னு ரன்னிங்கில் அடிச்சுட்டு போகிறக்கோ வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைலன்சரை இங்கே உள்ள போல்ட்டை கொஞ்சம் இந்த கிளாம்பு இருக்குல்ல, இந்த கிளாம்பை உள்பக்கம் போட்டால் சைலன்சர் லைட்டாக உள்ளே போவோம். அப்போ இது இடிக்காமல் இருக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ கரெக்டாகிடுச்சுங்க. இந்த பக்கம், அதாவது இந்த காடி வந்து இங்கே இருந்துச்சு, இதை கலட்டி அந்த பக்கம் போட்டோம். இது யார் நம்ம பண்ணதா இல்லைன்னா கம்பெனியில் இப்படி வந்தாங்களான்னு தெரில. இப்போ போட்ட உடனே உள்ளே போயிடுச்சு. இப்போ இது இடிக்கலை. இப்போ நேராக வந்து இங்கே வந்து செட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே சைலன்சரில் இடிக்கலை, நேராக இந்த பிளாஸ்டிக் ரப்பருக்கு வந்து இடிச்சிருச்சு. ஓகே, ஏன்னா இது வந்து போய் இடிக்கும்போது இப்படி இடிக்கணும். அப்போ தான் இது லைஃப்பில் வரும். நமக்கு ஆஃப் ரோடில் போகும்போதும் சைலன்சரையோ இன்ஜினையோ டேமேஜ் பண்ணாது. கைஸ், ஃபைனலாக நமக்கு சென்டர் ஸ்டாண்டு போட்டாச்சு.
பாருங்க அப்பாச்சி டிவிஎஸ் ஆர்டிஎக்ஸுக்கு சென்டர் ஸ்டாண்டு போட்டு எம்மடி என்ன உயரமா இருக்காப்ல. இங்கே இருங்க, இனிமேல் செயின் ஸ்ப்ரே போடலாம், டயர் பஞ்சர் ஆனால் பார்க்கலாம். இது இருங்க, பயங்கர ஹைட்டாக இருக்கேன். நல்ல லெவலான இடத்துலலாம் விடுறதுக்கு சூப்பராக இருக்கும். செம்ம. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறாப்புல, கொஞ்சம் பின்னாடி வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வெயிட் இறங்க இறங்க கொஞ்சம் பின்னாடி ஏறும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல ஹைட்டில் இருக்குங்க, பயங்கர ஹைட்டு. ஸ்ப்ரிங்கு மட்டும் போடல, ஸ்ப்ரிங்கு ஏன்னா இவங்க வந்து அனுப்பி விடலை, நம்ம ஸ்ப்ரிங்கு மட்டும் வெளியில் இது பண்ணி போடணும், வேறு ஒன்றும் இல்லை. அடாடாடாடாடா, தலைவன் அப்படி நேர் காலில் நிற்கிறத பார்க்குறக்கே அழகுதாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டாண்ட் போட்டாச்சு. அட்டகாசமாக இருக்குதா, வண்டி கம்பீரமாக நிற்குதா. இது வந்து நிறைய வேலைகளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உண்மையிலே தரமான ஒரு தயாரிப்பு தான். நீங்கள் மெயினாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இங்கே நட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது பைக்கோட லெஃப்ட் சைடில் சைடு ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல நம்ம ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும், நட்டு வெளியே வரணும். அதாவது போல்ட்டில் வந்து ஹெட்டு உள்ளே போகணும், நட்டு வெளியே வரணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதேமாரி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு வெளியே வரணும், அதாவது ஹெட்டுனா இந்த மண்டை வெளியே வரணும், இந்த பக்கம் நட்டு வந்து உள்ளே போகுது. அப்போனா உங்களுக்கு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பக்கம் உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் உல்ட்டாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போல்டு நட்டை டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு வேயாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு பக்கமே ஹெட்டு வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு செயின் டைட் பண்ணுறதுக்கோ இல்லைனா செயின் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு சரியான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறந்துடாதீங்க, இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நீங்கள் வண்டியை வச்சுக்கலாம். சேலத்தை சேர்ந்த ஹெச்டி எக்ஸாஸ்ட் கம்பெனிக்கு மிகப்பெரிய நன்றிகள். எதை பண்ணாலும் முதல்ல இன்னோவேஷனாக பண்ணுறது தான் பெரிய சக்ஸஸுக்கு வழி கொடுக்கும். கண்டிப்பாக அவங்கள பாராட்டணும். நான் ஃபஸ்ட்டு ஹெச்டி அட்வென்ச்சருக்கு நம்ம சென்டர் ஸ்டாண்ட் வாங்கும்போது அது பாம்பே கம்பெனிலேருந்து வாங்கினேன், மோட்டோ ஏதோ ஒன்று கம்பெனி. அப்போது அது வந்து அங்கேருந்து நமக்கு இம்போர்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு போட்ட உடனே நிறைய சேல்ஸ் நமக்கு அது கொடுத்துச்சு. அதே மாதிரி இப்போது நம்மளுடைய அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் 300க்கு சென்டர் ஸ்டாண்டு எஸ்டி எக்ஸாஸ்ட் கம்பெனியில் இருக்குது. ஸோ விலை என்ன அப்படின்னு கேட்பீங்கல்ல, இதோட விலை என்ன அப்படின்னாச்சுன்னா நீங்கள் www.htexhaust.com வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய் இந்த சென்டர் ஸ்டாண்டோட விலை. ஸோ ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்குது, 2 போல்டு கொடுத்துட்றாங்க. நம்ம ஸ்ப்ரிங்கு மட்டும் நமக்கு தரல, அது நெக்ஸ்ட் வர்றவங்களுக்கு ஒரு வேளை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் htexhaust.com அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஎக்ஸுக்கு நிறைய அக்சசரிஸ் இருக்குது, அதையும் நீங்கள் வேணால் வாங்கி போட்டுக்கலாம். நான் வந்து ஒன்லி சென்டர் ஸ்டாண்ட் மட்டும் போட்டிருக்கிறேன், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வேறு கம்பெனிகள் போடுறாங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக போடுறாங்க, விலை கம்மியாக போடுறாங்கன்னா அதையும் பார்த்து வாங்கிக்கலாம், அது தப்பு இல்லை. பட் இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஒரு ஹெச்டி எக்ஸாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இதை போட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் யாராவது ஹிந்தி, நார்த் இந்தியா எல்லா பீப்புள்ஸு வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கிங்க. வெப்சைட்டில் ஆர்டரில் இருக்குது. இதை வந்து அவங்களுக்கு அவங்க டப்பில் போவோம். என்னோடய சேனல் வந்து இங்கிலீஷ்லேயும் டப்பு போகுது, ஹிந்திலையும் டப்பில் போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அதேமாதிரி இன்றைக்கி நம்ம பைக்கில் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் 300ல் சென்டர் ஸ்டாண்டு போட்டாச்சு. அந்த ஒரு ஒரி முடிஞ்சு போச்சு, நம்ம மெயின்டெனன்ஸுக்கு சூப்பராக இருக்குது. அதுதான் உங்கள் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் 300 பைக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொல்லி ஹில்ஸுக்கு ஒரு ரைடு போக போகிறோம். அந்த ரைடுக்கு உண்டான அப்டேட்டை நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? பை. Like a